ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் நம்ம அரிசி சாதம் செய்கிறோம் இல்லையா, ஸோ அது எப்படி செஞ்சால் நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. வடித்து சாப்பிட்டா வந்துட்டு இருக்கிற எல்லா எனர்ஜியும் போயிடும் அப்படின்வாங்க. குக்கரில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால தான் வந்துட்டு எல்லோரும் குண்டாகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அரிசியில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் அது ஒரு விதமான ஸ்டார்ச்சு. இந்த ஸ்டார்ச்ன்றது ஒரு மாவுச்சத்து தான். அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாவுச்சத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சீக்கிரமாக வந்துட்டு சர்க்கரையோட அளவு வந்துட்டு கூட்டிடணும் நம்ம பாடியில். அதே போல் இன்சுலினை அதிகப்படியாக நம்மளோட உடம்புல சுரக்க வைக்கும். அதே போல் கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ண அரிசி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸை கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். பட் இந்த கைக்குத்தல் அரிசி, இந்த ரேஷன் அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் வந்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. சரி, இப்போது நீங்கள் வந்துட்டு வடித்து சாப்பிட்றீங்க சாதத்தை. இப்போ வடித்து சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 10லேருந்து 15% உங்களுக்கு அந்த கலோரிஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுது. இதுவே குக்கரில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரெஷர் குக்கருக்குள்ளேயே வந்துட்டு வெந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு எதுவும் ரிமூவ் ஆகாது. அப்போ 100% கலோரிஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 10லேருந்து 15% தான் நீங்கள் வடித்து சாப்பிட்றதுக்கும் குக்கரில் வச்சு சாப்பிட்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வடித்து சாப்பிட்டா வந்துட்டு உடம்புக்கு எதுவும் வராது, சுகர் ஏறாது, உடம்பு போடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மைனர் டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. அதே போல் இந்த கைக்குத்தல் அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போது நீங்கள் வடித்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேலே தானே இருக்கும், அரிசியோட மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்கள் வடித்து சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் போயிடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ப்ரெஷரில் ஓவர் ஹீட் ஆகும். ஸோ ஓவர் ஹீட் ஆகும்போது என்ன பண்ணுன்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ அப்போது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முழுமையான சத்து கிடைக்காது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அரிசியை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் எப்படி வடித்து சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.